ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு நார்மல் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கம்மியான நேரத்தில் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். எப்போது நம்ம ப்ளவுஸ் கட்டி முடிச்சதுக்கப்புறமா பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை அதுக்கு மேலே கையை அதுக்கு மேலே குட்டி குட்டி பீசஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்போ தான் எந்த பீசஸும் மிஸ் ஆகாது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு அகைன் இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த பீஸும் மிஸ் ஆகாமல் நமக்கு அதுலேயுமே வந்து டைம் சேவ் ஆகும். இல்லாட்டி கீழே ஒரு பீஸ் விழுந்துச்சுன்னா தேடுறதுக்கும் நமக்கு டைம் ஆகிட்டு இருக்கும். இப்போ கீழே எடுப்பதில் எந்த அளவுக்கு மடிக்கிறதுக்கு நீங்கள் கிளாத் விட்டுருந்தீங்களோ அதை மட்டும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிட்டு மடிச்சு விட்டுருங்க. அடுத்ததான் இந்த ஷோல்டர் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா நேராக ஒரு லைன் கிடைக்கும். அதில் நீங்கள் பின்பக்கம் டாட்டு ஒரு 4 இன்ச்சு உயரத்தில் பிடிச்சிக்கலாம். நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க, அந்த 4 இன்ச்சு வந்து கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக நிப்பாட்ட முடியலைன்னா இந்த மாதிரி ஷோல்டர் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி 4 இன்ச்சு குறிச்சிட்டு கூட தைச்சிக்கலாம். நீங்கள் பின்பக்கம் வந்து அளந்துட்டுலாம் இருக்க தேவையில்லை. இந்த இடத்துல டாட் பிடிக்கணும். இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா அந்த வர லைன்லேயே தைச்சிக்கலாம். பின்பக்கம் வந்து கட்டிங்லாம் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு இடுப்பில் வந்து அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ வந்து முன்பக்க பீஸ் எடுத்துகிட்டு அடுத்த பீசஸை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அடையாளத்துக்காண்டி 2 பக்கம் எண்டு போட்டுக்கிட்டேன். அது உள்பக்கமாக வரும். இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டாட்டும் ஒரே பக்கமாக பிடிச்சிட்டு அடுத்து பிரிச்சுட்டு இருக்கவும் தேவையில்லை. நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இந்த முக்கோணமாக வெட்டியும் இல்லைங்க, அந்த மாதிரி சேஃபாக நேராக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிக்கும் போது இந்த 2 கிளாத்தும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஒன்னோட ஒன்று கரெக்டாக இருந்திருக்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழே தூக்கி இருக்கக்கூடாது. இப்படி மடிக்கும் போது இந்த மடிச்ச 2 கிளாத்தும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் ஷோல்டரில் இருந்து இந்த டாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு அளந்து அதை வந்து குறிச்சிக்கோங்க. இப்படி குறிக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவு கிடைக்கும். எந்த ஒரு தப்புமே வராது. மேக்ஸிமம் 10.5 இன்ச்சு இருக்கும். இதில் வந்து 11.5 இன்ச்சு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 44 ப்ளவுஸ் கொஞ்சம் இறக்கி தான் வச்சிருக்கோம். நீங்கள் ப்ளவுஸோட முன்பக்கம் உயரமே பார்த்துருப்பீங்க, 14 இன்ச்சு வச்சுருந்துருக்கோம். ஒன்ஸ் ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்த டாட் வந்து பிடிக்காதீங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சைடும் பிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இன்ட்டு போட்டு வச்சுருந்தோம். இருந்தாலுமே நம்ம பாருங்க, இது வந்து அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், இது இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இது ஒரு பக்கம் அது பக்கம் வந்துடும். இப்போ அதே பீஸை வச்சு இந்த பீஸ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு டாட் பிடிச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி பிடிச்சி மேலே இருந்து கீழே கொண்டு வந்துடுங்க. வரும்போது லைட்டாக உள்ள ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிற ஏரியாவை இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி அடிக்கும் போது மாட்டாது, ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் இந்த கொக்கி வைக்கிற பகுதியில் வந்து கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு டாட் 2வது டாட் போட்டுக்கலாம். இது சென்டர் டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் இடையில ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. அடுத்ததான் 3வது டாட்டுக்கு சென்டர் டாட் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா சென்டர் டாட்டு அண்ட் ஆர்ம் ஹோல் ரெண்டு இது மாதிரி பிடிச்சிங்கன்னா ஒரு லைன் தானாக ஃபார்ம் ஆகும். அதில் தான் நம்ம 3வது டாட் போட போகிறோம். இதுவும் கரெக்டாக 1.5 இன்ச் வர மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு அந்த 1.5 இன்ச் வந்து கரெக்டாக நிப்பாட்ட வரல அப்படின்னா நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கம் தைச்சிக்கலாம். அதில் வந்து நம்ம சென்டர் டாட் மட்டும் போட்டுட்டு அப்படி நிப்பாட்டணும் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். ஒன்று இந்த மாதிரி டேப் கூட வச்சுட்டு நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக ஸ்டாப் பண்ண 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து நிப்பாட்ட வரலன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டு தைச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் சென்டர் டாட்டையும் ஆம்களையும் பிடிச்சிட்டு 3வது டாட் போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பட்டிக்கு கிளாத் எடுத்துட்டு அங்கே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பட்டி பீஸை வந்து நம்ம
முன்பக்கம் டாட் பிடிச்சதுக்கு கீழே ஒரு பீஸும் மேலே ஒரு பீஸும் வச்சு தைக்க போகிறோம். எப்போவுமே வந்து மேல் பக்கமாக வந்து நல்ல பக்கமாக வச்சு மட்டும் தைச்சிட்டு நம்ம படிமான தையல் போடுவோம். இந்த மாதிரி கீழே ஒரு பீஸு மேலே ஒரு பீஸ் வச்சு பாருங்க, எந்த பீஸுமே தெரியாது. நீங்கள் ப்ளவுஸ் வந்து போடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இப்படி தைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கும் ரொம்பவே பிடிச்சிரும். பாருங்க, இப்போ கீழே வந்து நீட்டாச்சு பாருங்க. முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். பிசுறு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும். இப்போ ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. இப்போ நம்ம பட்டியை வந்து கீழே மடிச்சு அடிச்சுட்டு மேலே மட்டுமே ஜாயின் பண்ணுவோம். இப்போ கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சு தைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளவுஸோட பின்பகுதி எடுத்து இந்த முன்பக்கம் சைடில் இது மாதிரி போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க பட்டியை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிட்டு எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதை மட்டும் ஃபோல்டு பண்ணி இப்போ தச்சு மடிச்சு தைக்க போறீங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா சைடு அடிக்கும் போதும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏதாவது ஏற்ற இருக்கிறதா நம்ம அதையும் கரெக்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த வேலையும் தேவையில்லை, நம்ம சர்ன்னு தச்சு விட்டிக்கலாம். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி கீழே ஒரு கிளாத்து மேலே ஒரு கிளாத் வச்சு தச்சுக்குங்க. வச்சுட்டு படிமான தையல் போட்டு அந்த சைடு எந்த அளவுக்கு கீழே மடிச்சு அடிச்சிங்களோ அதே அளவுக்கு மடிச்சு அடிச்சுக்கோங்க. அதான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம முன் சைடும் தச்சு முடிச்சுட்டு முன் சைடு டாட்ஸும் பிடிச்சாச்சு. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் கொக்கி பட்டியும் வீ பட்டியும் வைக்க போறோம். கிளாத் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது அந்த முன்பக்கத்தோட மேல் சைடா வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு படிமான தையல் போட்டு உள்ள வச்சு அடிக்கிறது வந்து கொக்கி பட்டி. ப்ளவுஸோட மேல் பக்கம் வச்சு தைக்கிறோம். திருப்பி படிமான தையல் போடுறோம். உள் பக்கமா மடிச்சு இந்த மாதிரி தைச்சு விடுறோம். இது வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு இருந்தா போதும் பட்டி. ரொம்ப பெருசாகவும் தேவையில்ல, சின்னதாக இருந்தாலும் கொக்கி கட்ட கஷ்டமா இருக்கும். ஒரு 3/4 இன்ச்சு வர அளவுக்கு மடிச்சு தைச்சு விட்டுருங்க. அடுத்து வி பட்டிக்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட உள் பக்கமா ஜாயின் பண்ணிட்டு வெளிப்பக்கமா வி போட போறோம். இந்த மாதிரி பட்டி வகையால உள் பக்கம் ப்ளவுஸோட உள் பக்கமா வச்சுட்டு இந்த மாதிரி பட்டி பீஸை வந்து தைச்சு விட்டுருங்க. தைச்சிட்டு இந்த மாதிரி வெளியில திருப்பி வச்சு நம்ம வி போட போறோம். பட்டியோட எண்ட்ல வந்துட்டு ஒரு வி போடுறோம். அப்புறம் இந்த பட்டியோட சென்டர்ல வந்து ஒரு வி போட போறோம். அதுக்கப்புறம் பட்டி வந்து ஜாயினிங் வந்துருக்குள்ள அந்த தையல் கரெக்டாக அந்த தையல்ல இருந்து 3வது வி போட போறோம். இந்த 3 வீவு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட கப்பு கரெக்டா நிற்கும். மேலே ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. அடுத்த வி வந்து நம்ம சென்டர்ல கொக்கி பக்கம் வந்து ஒரு டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒன்றும் மேலே லெக் லைன்ல ஒன்றும் மொத்தமா 5 வி போட்டு எடுத்துக்கங்க. இதையும் கடகடன்னு போட்டுடலாம். இந்த மாதிரி ரிவர்ஸ் தையல் போடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ரிவைஸ் தையல் வந்து கடகடன்னு வரல அப்படின்னா இதுல வந்து 1ல வச்சு குட்டியை மெல்லிசா போட்டுருங்க, அதுவும் புரியாது. ஃபர்ஸ்ட் இந்த பட்டி முடிச்ச உடனே 2 ஒண்ணா வச்சு எக்ஸஸா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. அது ரொம்பவே முக்கியம். ஒன்ஸ் இந்த மாதிரி கழுத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே முக்கியமானது இது. எவ்வளவுதான் சீக்கிரமா தைச்சாலும் நம்ம அளவுகளை வந்து அப்பப்ப வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு பின்பக்க கிளாத் எடுத்துட்டு அதனால 2 பக்கம் வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டா அம்புகள் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துலயும் தப்பு வர வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நம்ம கிராஸ் பீசஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நெக்கை வந்து தச்சு விட போறோம். பெரிய பிளவுஸ் 44 இன்ச் பிளவுஸ், அதனால 4 பீசஸ் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கும். கிராஸ் பீசஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நெக்ல வந்து ஜாயின் பண்ணி விட போறோம். வந்து கழுத்தோட வெளிப்பக்கமா நல்ல பக்கமா வச்சு ஜாயின் பண்ணணும்.
கொக்கிப்பட்டியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக நம்ம இந்த டேப்பில் வந்து ஒரு 1 பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த 1 பாயிண்ட் அளவுக்கு மட்டும் வச்சு தைச்சிட்டு வந்துருங்க. நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து எடுத்து எடுத்து வச்சு தைச்சிட்டு வந்துருங்க, இல்லாட்டி ப்ளவுஸில் வந்து ஊசி கீழே இறங்கிரும். அதுக்காக தான் ஸ்ட்ரெயிட்டாக போகிற லைன் கூட வந்துடும். லைட்டாக வளையும் போது ரவுண்ட் நெக் வளையும் போது கொஞ்சம் மெதுவாக தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத உள்ள ஃபோல்டு பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அந்த பீஸ் வந்து கிராஸ் பீஸ் எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு படிமான தையல் மாதிரி போட்டு வந்துடுங்க. இந்த தையல் வந்து ப்ளவுஸ் மேலே படக்கூடாது, அந்த கிராஸ் பீஸ் மேலேயே படுற மாதிரி மடிச்சு வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபோல்ட் பண்ணுறது எல்லாமே ஒரே சைஸஸாக இருக்கணும். ஒரு இடத்துல ரொம்ப உள்ள ஃபோல்டு பண்ணிடக்கூடாது, ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்காம ஒரே மாதிரி தைச்சி எடுத்துடுங்க. அவ்வளோதான். திருப்பி நம்ம 2ஆக மடிச்சதை ஃபுல்லாக உள்ள ஃபோல்டு பண்ணிட்டு இந்த எண்டில் கரெக்டாக ஓரமாக கழுத்தோட ஓரமாக ஒரு லைன் போட்டுட்டு வந்துட்டே இருக்கணும். இதே ரொம்ப பொறுமையாக தைச்சுக்கோங்க. ப்ளவுஸ் விட்டு தையல் கீழே இறங்கிடுச்சுன்னா நம்ம அகைன் வந்து போடணும். பார்க்குறதுக்கு ஒரு 2 தையல் இருக்க மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஓரமாக பொறுமையாக அடிச்சுட்டு வந்தாங்க. இன்னொரு தையல் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணியிருந்தோமோ அதில் வச்சு அடிக்க போகிறோம். எக்ஸஸாக இருக்க ஃபோல்ட் பண்ணியிருந்த கிளாத்லாம் அப்படியே படிஞ்சிடுற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்து போடும்போது அந்த கிளாத் வந்து ஃபுல்லாக கவர் ஆகலைன்னா நீங்கள் உள்பக்கம் திருப்பி கூட இந்த 2ஆவது தையலை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மிஸ் பண்ணியாச்சு. இப்போ கையை வந்து நம்ம 10ஆம் இருந்தது இல்லையா, அதை ஜாயின் பண்ணி விட போகிறோம். ஜாயின் பண்ணுற கிளாத்தை ஒரு பக்கம் வந்து கீழ் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னொரு பக்கத்தை வந்து மேல் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுறேன். இதே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்குங்க. கரெக்டாக வந்து இது இந்த கைக்கு வரணும், அந்த கைக்கு வர பக்கம் மாதிரி கரெக்டாக ஆப்போசிட்டாக வந்துடும். நம்ம ஒரு பக்கம் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து ப்ளவுஸ் கரெக்டாக கை வெட்டியிருக்கோம். ப்ளவுஸில் அளவு இருக்குது. ஸோ அதனால் அந்த பக்கத்தை எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி வச்சு கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ப்ளவுஸில் ஆள் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய ப்ளவுஸ் குண்டானவங்க, அதனால அவங்களுக்கு சுருக்கம் வராது. 1/2 இன்ச் எடுத்தா போதும், இல்லைன்னா நீங்கள் 3/4 இன்ச் அளவுக்கு எடுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். நம்ம வந்து கீழே எம்மிங் பண்ண போகிறோம். எம்மிங் கொடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் மடிச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு திரும்ப ஒரு 1/4 இன்ச் சைஸுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி அடிக்க போகிறோம். இதை வந்து நல்லா பெரிய தையல் போட்டுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணிட்டு பிரிச்சு வர ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, கரெக்டாக வந்து நம்ம முன்பக்கம் ஆழம் எடுத்ததில் முடிச்சிருக்கோம். இன்னொரு கையை கரெக்டாக முன்பக்கம் ஆழம் எடுத்தது வந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டாதான் உங்களுக்கு ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் கரெக்டாக வரும், இல்லாட்டி ஒரே பக்கமாக ஆழம் எடுத்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கவனமாக கரெக்டாக பண்ணிடுங்க. இதுக்காக தான் நம்ம இப்போ கரெக்டாக ஆழம் எடுக்கிறது. ப்ளவுஸில் முன்பக்கம் வர மாதிரி போட்டிருக்கேன். கையில அதாவது முன்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு கையை வந்து தச்சு வெட்டிக்கிறேன். இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. வந்து கைக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் தான் தைக்கிறோம், அதனால 2 தையல் போட்டுக்கோங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம்.
அவ்வளோதான் எடுத்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸும் பின்பக்கத்தை வந்து 2ஆ ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உள்பக்கமாக திருப்பி. இதே மாதிரி அளவு ப்ளவுஸையும் வெளிப்பகுதியில் 2ஆ ஃபோல்டு பண்ணி இது மேலே வச்சு அளவை குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக. தையல் வர ஏரியாவில் 2 பக்கமாக வச்சு மார்க் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி ப்ளவுஸை கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கம் வந்துடும். விசிறு இருந்தால் அப்பப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது உங்களுக்கு வேலை சீக்கிரமா முடியும். இந்த மாதிரி அளவு வச்சு கரெக்டாக தையல் வர ஏரியாவை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கொக்கி பக்கமாக போட்டு ரொம்ப பொறுமையாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள்லாம் ரொம்ப முக்கியமான அளவு. ஒரு பக்கமாக கைப்பகுதி எடுத்து இந்த மாதிரி 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அளவு ப்ளவுஸ்ல இருந்து கையை எடுத்து உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. வெளி பக்கமாக திருப்பும் போது உங்களுக்கு லைட்டாக உள்ள ஃபோல்ட் ஆகிருக்கும். அதனால வெளி பக்கமாக அந்த மாதிரி திருப்பி எடுத்து அந்த தையல் வர ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப்பு, அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப இழுத்து கொடுக்குற மாதிரி இதை கொடுக்காதீங்க. பாருங்க, பின்பக்கம் தான் ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தாலுமே ரொம்ப இழுத்து கொடுக்குது. அதனால உங்களுக்கு வந்து தைக்க கொடுக்குற ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கவோ வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது நல்லா இழுத்து கொடுக்காத ப்ளவுஸாக கொடுங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி இழுத்து கொடுக்காத ப்ளவுஸாக பார்த்து கொடுக்க சொல்லுங்கள் கஸ்டமர் கிட்ட. கை மார்க் பண்ணிட்டு தைச்சிட்டு வந்தாச்சு. ஆம்ஹோல் ரவுண்டு வர்றதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சு அளவு ப்ளவுஸில் வர தையலும் இந்த வர தையலும் ஆம்ஹோல் தையலையும் இப்படி ஒன்றா வர மாதிரி வச்சு எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க. இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த ஷோல்டர்ல இருந்த இந்த தையல் வந்து பிடிச்சிட்டு நம்ம தைச்ச ப்ளவுஸ் ஷோல்டர்லையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த தையலை வந்து அளவு நம்ம தைக்கிற ப்ளவுஸோட தையல் வரைக்கும் இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஆம்ஹோல் தையல் கிட்ட எந்த அளவு இருக்கோ அந்த ஏரியாவில் வச்சுட்டு நீங்கள் அளவு குறிச்சிக்கலாம். எடுத்துட்டு ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்கு. நீங்கள் இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிங்க. ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிற பிரச்சனை இல்லை. கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக அளவுகளை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அப்போதான் ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்க, சைடில் வந்துட்டு அந்த ஆம்ஹோல் தையலுமே ரெண்டுமே கரெக்டாக ஃபிட் ஆகுது. வந்து பட்டியை வந்து பின்பக்கத்தை வச்சு பார்த்து மடிச்சு அடிச்சோம் இல்லைங்களா, அதனால எந்த ஏற்றம் இருக்கும் இல்லாமல் கரெக்டாக இருக்கு. நீங்கள் ஆம்ஹோல் வரைக்கும் தைச்சிட்டு வந்துட்டாலே ஸ்ட்ரெயிட்டாக கீழே இடுப்பில் மார்க் பண்ணதை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி விட்டுருங்க. ரொம்பவே அளவாக பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இன்னொரு 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுக்கலாம். மொத்தமாக நான் 3 தையல் போடுவேன். கடைசி எண்டில் ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி பிசீரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் 3 தையல் போட்டுட்டேன். பிசர்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கடகடன்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த ப்ளவுஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் அளவுகளையும் செக் பண்ணியும் தைச்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.